2024 ரிலீஸ் ஆன காடு வெட்டி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கே சுரேஷோட மிரட்டலான நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த காடு வெட்டி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இப்போ சிட்டியில் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்துட்டு எந்த மணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மணிக்கு கிராமத்தில் 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்துட்டு எந்த மணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்க்கலாம், ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம்லாம் சொல்ல முடியாது. அதே மணிக்கு இந்த படத்தோட மியூசிக் நல்லா இருக்குது. பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, பாடல்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்து படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து தருது. இந்த பாடல்கள்லாம், நாட்டுப்புற பாடல்கள்லாம் அந்த படத்தில் வந்து வருது. அதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிராமத்து படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. அதே மணிக்கு ஆர்கே சுரேஷ் அவர் அவரை இந்த படத்தில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வில்லனுக்கான ஒரு லுக்கு தான் எனக்கு தோணுது. அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த மணிக்கு தான் இருக்குது. ஒரு வில்லனுக்கான அந்த ஒரு லுக்கு தான் தோணுது. அவருடைய நடிப்பெலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதே மணிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும், நடிகை ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபெக்டாக தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் யார் ஹீரோன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவரை காமிக்கிறாங்க, அப்புறமா வேறு ஒரு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு பாட்டெல்லாம் வருது. ஆர்கே சுரேஷுக்கு கூட பாடல்கள் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. இவருக்கு அதிகமாக இருக்குது. வேறு ஒரு நடிகர் கூட இருக்கார் இந்த படத்தில். அதனால் யார் ஹீரோனே தெரியல. ஆர்கே சுரேஷ் எங்கே போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரிக்கு தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. சண்டை காட்சிகளை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா சண்டை காட்சிகள் தான். அப்படி பொழுது பறக்க சண்டை காட்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. கனல் கண்ணன் தான் இந்த படத்தோடைய ஸ்டண்ட்டு மாஸ்டர். ரொம்ப அற்புதமாக இருக்குது சண்டை காட்சிகள் வந்துட்டு. சண்டை காட்சிகளுக்காண்டி இந்த படம் வந்து பார்க்கலாம். அந்த மணிக்கு இருக்குது. இந்த படம் மிரட்டி எடுத்துட்டாங்க சண்டை காட்சியில். அதே மணிக்கு இந்த படத்துக்கு வந்து நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மணிக்கு இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான், ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.